இஸ்லாமிய சகோதரர்களும் வருகிறாங்க, ஆணின் பெருந்தகையிலும் வருகிறார்கள், துலப்பாக்களும் ஜனாப் வலியுள்ள ஆளுநா எனக்கு ஒரு தலையை கொடுத்து வதானியத்தில் பாதி நட்டிக்க காயம் செய்தது, அதை பற்றி பேசணும்னு சொன்னான். உச்சகட்டமான உயிரான ஒரு தலைப்பு. இப்லீஸ் காஃபிலா போனது அதனால தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆனதும் அதில் தான். அவன் சரியினால் இவர்கள் சரியவில்லை. கிட்டத்தட்ட மாலிக் இமாம் காலத்தில் ஆயிரக்கணக்கான குணமாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் தான் இப்லீஸை காஃபிராக்கினான். மாலிக் இமாம் பொறுத்தவங்க பகதாதில் பெரிய பெரிய ஜெண்டிலான ஆளுங்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன அவங்க தலீல் கொடுக்குறான்னு கேட்டா, இப்லீஸ் ஒருவோர் ஆதம் அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் சுஜூது செய்ய மாட்டான் அல்லாஹ் அறிந்திருந்தும், அல்லாஹ் நன்கா தெரிந்திருந்தும் அவனை எப்படி நீ சுஜூது செய் என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள்ல உங்கள் ஆயிரக்கணக்கான அடையத்தான் இருக்கிறீங்க. நீங்க 900 வருஷத்துக்கு முன்ன ஆளுங்கள் இந்த கேள்வி கேட்டு அல்லாஹ் மேல அது சுமத்தினாங்கன்னு சொன்னா, இந்த 900 வருஷத்துக்கு பிறகு கூட நம்மெல்லாம் என்ன ஆலயமும் என்ன அழிவு என்ன இன்னும் அக்காய்க்குன்னா தக்காய்க்குன்னா தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இஷ்டில் ஒரு காதல்ல பேச்சில் கவர்ச்சியாகி நம்ம அவர்களோடு சேர்த்து கொண்டோம். விளங்கி சேரவில்லை. நுக்தா கொடுக்குறாங்க. இல்லைன்னா தாதா சர்க்கார் கூட நாட்பேட்டையில் வந்திருக்கும் போது கூட ஜனாப் முஹம்மது ஷாக்குல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து ஊர் சார்பா உலமாக்கள் சார்பா வந்து கேள்வி கேட்க வந்தாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. லா இலாஹ இல்லா அல்லாஹ் 12 எழுத்து 4ஆக பிரிச்சு போர்டில் எழுதி இந்த லா எதை நபி செய்துன்னு கேட்டாங்க. ஜவாபு வந்து சரியான முறை இல்லை. அது விளங்கியவுடன் அவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்து அங்கேயே தாதா சர்க்காரோட பையத்தானார்கள், அங்கேயே ஹலீஃபாவானார்கள். முஹம்மது ஷா பேரும் கொடுத்தார்கள். அதுக்குள்ள பல பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. அர்த்தம் செய்யும் போது தௌஹீதம் போகுது, குஃப்ர் ஆகியமாகும். எப்படி அதை விளங்க முடியாது? அது நல்ல நசீபு. அது தான் அந்த வடக்கு தெரியல இருந்தான். அப்ப இந்த சர்க்கார் அங்கு குடியிருந்தான். பிரச்சனையாச்சு, ஆச்சு. அதுக்கப்புறம் உச்சகாரமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். சிங்கப்பூர் மலேசியா வாழக்கூடிய மக்கள்லாம் அவங்களுக்கு அப்படி ஃபிதா ஆனாங்க. அந்த ஆதார பகவான கம்பீரமான தோற்றம், அந்த பார்வை சுழற்றுறது, பழைய பார்வை போய் கலிமா தைபா, கலிமத்து தக்வா, கலிமத்து தௌஹீத் குர்ஆன் 3 சொல்றான். எது தைபா? அதுல பிழை இருக்காது. அந்த குஃப்ர் ஷிர்க்கு வேலையே இல்லை. கலிமத்து தைபால நம்ம எப்படி சொல்லக்கூடிய பிழை என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஆனாதான் அந்த நிமிடம் அந்த நஜர் में कीमिया है. அந்த பார்வை பட்ட உடனே சுத்தமா மாறி போச்சு. இவங்க பார்வையே காரணம். மரியாதை ஜோஹர் ஷாக்குல்லா ரஹ்மத்துல்லாஹி சில்சிலா நூரியாவோட முதல் கலீஃபா அவங்க
நான் காலேஜில் இருக்கும்போது அவங்க போவோம் வரவும் பிலாலிஷாவுடைய ஷேக்காக நீண்ட காலமா இருந்து வந்து திருப்பி நாகூர் சந்தையில் வந்து சந்திச்சாங்க. அப்துல் ஃபத்தா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூடவும் பிலாலிஷா கூடவும் அதெல்லாம் பண்ண போறேன்னு சொன்னார். நீ நல்லா கேள்வி. அப்பதான் ஒரு ஷேக்கு யாருன்னு தெரியணும். சும்மா பாருங்க ஊரு கிடைச்சது நிலம் கிடைச்சது கடன் சேர்ந்து போய் கல்யாணம் இதுக்கு பேர் ஷேக்கே இல்லை. இது கிடைச்சாலும் இது கிடைக்காவிட்டாலும் அல்ல கிடைச்சா அதோட பெரிய நியமத்தில் தான் இருக்குது. அது ஜகால்லாலே எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் யாரும் இல்லை அப்படி ஆக்கினார்களே. அதுக்கு என்ன நம்ம செய்ய முடியும்? யோகேஷாவில் சொன்னாங்க இப்படி அப்பா போறேன்னு சொல்லிட்டு நான் தலையில ரெண்டு தொட்டு எடுத்து தாதா சாக்கா ஜோகிஷாக்குள்ள தலையில போட்டு ஜாக்கே ஆகும் போனோட அந்த படியிலே தள்ளி விட்டாங்க. கீழே வயசானவங்க உழுந்தாங்க. அப்துல் ஃபத்தா இஸ்திகாமத்தா இருந்தாரு, பிலாலிஷா இஸ்திகாமத்தா இருந்தார். போய்தான் வந்தாங்க. இன்னைக்கு அப்துல் ஃபத்தாவுடைய கபரில் அடக்கம் செய்யப்பட்ட அப்துல் ஃபத்தா அப்படியெல்லாம் இருக்குது. 6 மாசத்துக்கு பிறகு அந்த கபரை தோண்டி வேற ஒரு ஜனாதா அடக்கலாங்கிறது ஃபத்வாவாக இருந்தாலும் தோண்டும் போது அப்படியே தெரிஞ்சு என்ன புரோஜனம், பொருட்டு என்ன புரோஜனம், எப்படி யாரு எப்படி பேசுறது என்ன தெரிய வேண்டிய அதற்கு ஒன்று இருக்குதுன்னா அதற்கு ஒன்றுதான் இப்லீஸ் காஃபிரானாம். அதற்கு ஒன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியானார்கள். உச்சகட்டமான தாரீம் சில்சிலாவிலே ஹஜ்ரத் ஹம்ஸா ஹக்காயிக் ஆரிஃப் ஹகீகத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருந்த போதிலும் கூட ரிசல்ட் நசீதா அதற்கு அது ஒன்றுதான். அந்த அதற்கு ஹிலாஃபா போனா எவ்வளவு இல்முண்டான வேலை செய்யாது. மக்கள் ஒன்று வெறுப்பார்கள், அவங்க வெறுத்துட்டா. அவங்க நேசித்தா மக்கள் உங்களை நேசிப்பார்கள். ஏன்னா மக்கள்ங்கிறது ஒரு நாணயத்திலே வர்க்கத்தில் உண்டுதலே ஷேக்குதான். ஷேக்கிலே ஒரு நாணயத்தில் வர்க்கத்தில் உண்டுதலே அவங்க தான். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மக்கள் அவளே கொண்டாடலாம் செய்வார்கள். ஜனா பணியுன்னா இப்ப கொண்டாடப்படுகிறார்கள். அவங்களுடைய புதல்வர்கள் ஒருத்தவங்க பிரசவ நேரத்தில் சென்னை ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க பெரியப்பாவா ஹபீசன் ஆத்தியாரம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இனிமேல் குழந்தை தரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது ஜவானி ஷாக்குள்ளா முத்தம் சரியத்தை தரிக்கத்தாங்க. எவ்வளவு பெரிய எவ்வளவு தேசம். ஜவானி ஷாக்குள்ள நிக்கா நடந்த அந்த ராத்திரி அப்படியே மோனெல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சர்க்கார் குடும்பமா தண்ணி வச்சிருக்கிறாங்க. பொண்ணூட்டால தேர்தல் ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும் தெரியல. போயிருந்தால் மோனா அப்படின்னு கணிப்பு செஞ்சு வந்தாங்க. பார்க்கறாங்க அப்படியே அத்தியாத்திரம் அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த ராத்திரி முதல் ராத்திரி என்ன அந்த இரவு சேவை பார்த்து அழுகுறாங்கன்னு சொன்னா அந்த ஜமாஷா உள்ளத்துல மனைவிலே பிரியமா சேகமே பிரியமா அண்ணெல்லாம் வந்து எல்லாம் தராங்க. கல்யாணம் ஆச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்க வீடு இருக்கணும், அதாவது படித்து குளிக்கணும். ரொம்ப பெரிய சோதனை அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த படுத்து குளிப்பதை பற்றி தாங்கள் சொல்லாரு. அந்த தாலியுடைய தலைப்புல சொல்றாங்க உருவாங்க நபி அவங்களை சத்தம் செஞ்சுட்டாங்க. மதத்தை பாடுச்சு அப்படியே ஓடி வர்றாங்க. முகம்மது குளிப்பு கடமை நீரல, குளிச்சது அவங்களுக்கு தெரியல, அவங்க இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. சங்கா நோசை பார்த்து சொல்றாங்க 4 மனையை கட்டி 49 பிள்ளைகளை பெற்று அந்த சிற்றுன்பம் என்னாலும் எனக்கு தெரியாதுன்றான். இதெல்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு மனுஷன் ஆணிவத்தை கல்யாணம்
மனைவி பார்த்ததுதான் இயற்கை நினைச்சது. அங்கே ஆண்குள்ள வந்து இவங்க தாழ்வு பேசிக்கிறாங்க. வந்தாங்க சங்கரிச்சு போகணும், அதுக்கிட்டே போனான். இன்னைக்கு அந்த தத்தாவா அவனோட அகராத்து என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லும். பெரியவர்களா சைத்தவர்கள் கூடி சாப்பிடலாம். இவங்க அவங்களோட பீர்வாயா இருந்தாங்க. அவங்க இவங்களை தூண்டி முதல் சார்ந்த வழியத்தாக சொன்னாங்க. ஜனாப் ரஃபீக் சாப் உள்ள சொன்னாங்க. அவங்களும் போயிருந்தாங்க. மதசார தங்கட மரக்கத்துல 2 பேரும் போயிருந்தாங்க. ஒரு உத்தரகட்டமான நிலைக்கு வந்தார்கள். எந்த அளவுக்கு வந்தார்கள்? சிந்தனை எல்லாம் மகோராட்சி சஹவே சகல அஹ்மதே முக்தார் மகோல ஹக்குனை எப்படி இருக்கணும்? அந்த மகோல உடனே தெரியுங்களா? யாருக்கு தெரியும்? சகல சகல அஹ்மதே முக்தார் சூரத்து வந்தபோது நபியுடைய அந்த சகல எப்படி இருக்கணும்? எப்படி அவங்க இருந்தார்கள்? என்ன பலனை அடைந்தார்கள்? என்ன மகாமல் இருந்தார்கள்? நான் இதே ஆய்வுக்கு 50 வருஷத்துக்கு முன்பு வந்திருக்கிறேன். ஜமால் சாப்பிடா பழைய வீட்டுல அவங்க அண்ணன் ஹாஜி சாப்பிடலாம் ஒரே ஊரா இருந்தாங்க. சைக்கிள்ல வந்து மதரசா சத்தா வசூல் போட்டு போறேன். அப்பவே ஆய்வு பெரியதா செய்யும். பெரிய மாற்றங்கள் தான். அப்பப்போ வந்து தாயும் கேட்பாங்க, சுருக்கு எப்படி செய்யறது? சுருக்கு என்ன தெரியல அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாதிக்காரர்கள சுருக்கு எப்படி செய்யறது? அவ்வளவு எத்தனை நடந்தது சொல்லு வந்து கேட்பாங்க. சும்மா 2 வழியில சொல்லலாம். ஆயிரா கூட வசதிப்பார கலந்துப்படுது. ஊரே ஒரு பாவம் அப்படி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சொந்த நப்தியாத்துல தஜல்லியாத்துல உதாரணத்துல அப்படி சிந்தனை லைசி இருந்தபோது கூட வந்து கேட்பார்கள். மாட்டு வண்டியில் வந்து போவாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியும். படிப்படியாக சண்டை சர்க்கார் ஜமானுல் ஆரிஃபீன் இருக்கு. ஜமானிஷா ஒரு சுந்தரமான அழகான முகத்தை பார்த்து நூறு சேர்த்தாங்க. ஜமானுல் ஆரிஃபீன் அப்படி எங்க சர்க்கார் ஒரு போகுது கேள்வி. அப்போ அவங்க சொன்னாங்க, சர்க்கார் ஊர்ல குறவை செய்யணும்னு சொன்னாங்க. நீங்க யாருமே தெரியாது, உங்களை யாருமே எனக்கு புரியுது. நீங்க எல்லாம் என்ன கொண்டாடுறீங்க சொல்ல அழுதா. என்ன அழுகுறாங்களே, நம்ம என்ன தவறா பேசிக்குமா அப்படின்னு நினைக்கும். நம்ம இல்லை இல்லை இல்லை, நீங்க தவறா பேசுறது. சொந்தம் பந்தங்கள் உறவினர் எல்லாருமே பேச பேசுறாங்க. தலை காட்ட முடியல வெளியில. அதனால நீங்க அல்லா என்று சொல்றா. அந்த சொந்த ஊர்ல ஒரு நடக்கிறேன், நீங்க ஒரு கால ஊற வைக்கிறேன், நான் என்ன உணர்ந்தேன் அந்த வார்த்தை ஆகப்படுறது. மூடி மறைச்சி என்ன செய்ய கவர்ந்து போறது என்ன செய்ய அதற்காக வந்து முதல் முறை முடியாது. அப்படியே படிப்படியாக அப்போ சரியத்து பார்ப்பதில்லை, கருத்தரை பண்ணக்கூடாது வாரம் செய்யறாங்க. அந்த அம்மா பழமையாமா நீ தேர்தல் விட்டு போறது எங்க சர்க்கார் பேசுறாங்க, செஞ்சுதான். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாத நாளை மாஸ்டர் பதில் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், நான் ஆனாலும் சரி சொல்றாங்க மாஸ்டர், நான் வந்து சொல்லிக்கிறேன். எவ்வளவு ஆசை மாஸ்டர், நீங்க தான் மாஸ்டர் சொல்லணும். முக்தா என்ன அந்த நேரத்தில் அல்லா கேட்டா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்க சொல்லணும். சொல்லக்கூடிய பதில இருக்கிறீங்க நீங்க. இப்போ பதில் சாகும் அண்டத்தை எந்த சாகும் கிடையாது. நீங்க பின்னால் பாவம் செய்தாலும் அதை வண்டி செய்யணும். அல்லா அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான்.
முகது கூட இருக்க கூட ஏன் அந்த சாகோதரன் கூட அந்த சட்டையை கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த உதாரண சொல்லிய பேசினாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க, அவங்க பதில் மாதிரி நான் பாக்கி சாப்பிடலாம் எதிரி இணைச்சு பேசுறேன். அதனால நான் கருத்தவா சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு கார் நிற்குது. ஏன் கார் வரிசையா நிற்குது? கார் உட்கார உங்களை யாருக்காது வாயில ஹக்கீக்கில்லை தொகையில காயம் செய்ய முடியுமா தெரியுமா? வர்றது போறது கொண்டாடுறது சாப்பிடுறது என்ன இருக்காது. அந்த விஷயத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்க தேவை இல்லையா? என்ன நேரம் வரும், என்ன நேரம் நம்ம போகணும் யாருக்கு தெரியும்? மொத்த நிர்வாகத்தை சர்க்கார் கொடுத்துருக்காங்க. குரு சலாம், தாதா சலாம், முஜாஹித் இஸ்லாம் எங்க சர்க்கார் பஹரன் குரு எங்க போச்சு? எங்க போச்சு? அவங்க எங்க போனாங்க? எங்க இருக்கிறாங்க? இதெல்லாம் நமக்கு இருபத்தி இல்லையா? போனதுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு பிள்ளை நவாசார்கள் நான் அழுதுட்டே இருந்தேன். என்ன மாதிரி ஆசிரியர் குரு சார் எப்படி விளையாட்டு ஆசிரியர் என்ன மாதிரியான பாயிண்ட் முக்தாவா அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நாம இருக்கிறது என்ன காரணம்? இருந்து என்ன செய்யணும்? நீங்க நாளை அல்லா முன்னாள் தகவலாகி நாதாமல் அல்லா சொல்லும் போது தவிர்த்து நவுது நவுதுல்லா அல்லாஹ்வே கேளுங்க. அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பு தேவை. காரணம் அல்லாஹ்வுடைய ஹக்கீகத்து புரியாது. அதனால தர்மாவுக்கு ஒவ்வொரு வேலைகளும் சும்மாவே அல்லாஹ் காட்சி தருவான். சொர்க்கத்தில் வருவான், கேட்பான். அங்கே ஆளுநர் உதவி தேவைப்படுது. அப்படியே மக்காமுள்ள உள்ளவங்க நம்ம இங்கே என்ன செய்வோம்? ஜமாஷா கூட மூத்தா இன்தகால் மௌத்து சொல்லக்கூடிய பெரியவர்கள் அவங்க நாங்கள் வந்திருந்தேன். ஜமாலுடைய ஊர் தரப்புறாங்க கூப்பிடுறாங்க வந்திருக்கேன். அதில் பெரிசா ராமத்துறாங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என் ஊரில் இவ்வளவு நாட்டு அழைத்து ஒரு கோபம் இருந்துச்சு. நான் வரமாட்டேன் சார். நான் ரொம்ப நேரம் சொல்றேன். 50,000 ரூபாய் கடன் கொடுத்து 50 மாசம் குடும்பம் சொன்னாங்க. அவரே பேசுறீங்க உடனே கிளம்புனாங்க. நாளைக்கு தான் வருது வார்த்தை வார்த்தை. அவரோட சந்தோஷம் அவங்களுக்கு வருத்தம் போட்டாங்க. ஊருக்கு போய் சேர்ந்து 11 மாசம் சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க போறீங்க? நேற்று கூட போறாங்க, கூப்பிடலாம். எந்த மாதிரி நடந்த சம்பவம்? 3 பேர் ஜமாத்தாரா ஒப்பியானியமா சொல்றாமா எந்த வார்த்தை எந்த கட்டத்தில் சொல்றாங்க. பிள்ளைகள் எத்தனை பேர பிள்ளைகள் எத்தனை பேசிகள் அதனால போல கேட்டாலும் எங்க சர்க்கார் சொல்றாங்க, நான் வெற்றி நீ சுபரிஷா நீ சத்தியம் மரியாதை தாழ்ந்து உட்கார் தாழ்ந்து எந்த சைடுல போனாலும் உனக்குள்ள தாழ்ந்து சொல்ல மாட்டாங்க. தெரியாம ஆண் சட்டத்தை போறாங்க. அவங்க அசலாக தரவே மாட்டாங்க, தரக்கூடாது. ராஜா சட்டத்தை போல அசலாக கொடுக்கவே கூடாது, கொடுக்க மாட்டாங்க. நான் அழுது 10 பிள்ளைங்க இருக்குது போல சொல்றாங்க. அழுது கேட்டு உருவாக்க அதோட 18 வருஷம் இருந்தா தலைமுறை சொன்னாங்க. நான் போயிட்டா சொல்லிட்டா சத்தியமைப்பு யாரும் மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா நீ எந்த ஹால இருக்கிற உன்னோட வார்த்தை என்ன உன்னோட நாகை எனக்கு தான் தெரியும். நீ ஆமிழ்ந்த போனா சரி, ஜெர்மானி சார் போனா சரி, என் தாயை அப்படி ஒரு செய்தியை சொல்லி காமிச்சாங்க. அதிலே துவா கேட்டு அதை கொண்டு வந்தோம்.
இப்ப நீங்க வழிபாட்டு பொருள் ஆயிருக்கீங்க. தௌஹீத் ஃபேலியர்னா என்ன? எப்படி தௌஹீத் அந்த பேருள்ளாக வஹதானியத்தை எப்படி சாபித்து செய்யறது? பேருள்ளா என்ன? அது தௌஹீத் என்ன? அதுக்குள்ள வழியுள்ளா சொன்னாங்க. அதனால அவன் நீண்ட வயசுல உருவாக்குறாங்க. அவங்க குடும்பத்தார் மூத்தோட போயிட்டார், அடுத்தது பயிர் போயிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஆயிரம் கொடுக்கணும், இன்னும் ஆயிரக்கணக்கான பயிர் ஆகணும். இந்த சில்சிலா பூரா துணியாவை பரவணும். அப்படி ஒரு பரிசுத்தமான தெரியாது. பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முந்தி வந்த இப்போ வரல இடையில அன்னைக்கு வழியில் போகும்போது நான் அல்லாஹ் துவாக்கிட்டு விமானசாவுடைய ஊருக்கு கலந்துக்கிறோம். எல்லா பிக்சர் போட்டு எனக்கு 3 பேர்களை கூப்பிட்டு வந்தேன். என் கூட பாத்ரூம் வரும்போது சரி ஊட்டேன். அவன் தூக்க முடியல. அப்புறம் தூக்கி எழுதி டாக்டருக்கு போனேன். இங்கே அடிப்படைச்சு வேகமான அடித்தேன். அது இங்க வரைக்கும் சொல்ற டாக்டர் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கனெக்ஷன் இருக்கு. போலானா காலத்துல இந்த காலத்துல எல்லாம் இருக்குது. மயக்கம் வந்தா வாங்கி போதா எனக்கு வந்து இன்னும் வாங்கு. அது 2 நான் போட்ட இன்ஜெக்ஷன் வழி போட்ட சொல்லாம நேற்று காலையோட ஹாலாத்து மனுஷனுக்கு என் முடியல ஒரு நோய் ஆரம்பிச்சா முதல் பகல் பொருள் பைக்ல போறாரு, நிறுத்துறாரு, உணவு அங்கேயே மூத்து பொருளாதார பாவம் செய்ய போகல. அதான் ஏன் எடுக்கிறான், எதற்காக எடுக்கிறான் நமக்கு தெரியுமா தெரியாது. நல்ல சர்க்கார் ஒரு சில நிபுணர்கள் அல்லாஹ் சேர்ந்தாங்க. கிளம்பி சாப்பிடலாம், வெளியில் பாத்திரம் வரும்போது அல்லாஹ் சேர்ந்தாங்க. பெரிய அஸ்திகள் ஆயிரக்கணக்கான வழிபாடுகளை போட்டார். வாழைதாசன் மேலப்படையினர் அதை சர்க்கார் கேட்டு கண்ணீர் வச்சான். கட்சியில் சொல்ல யார சொல்லலாம், மௌத்தவழி தாங்க முடியல, கத்தி கையில இருக்கு, என்னை காப்பாற்றுங்க, என் கதறி 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 அப்படியே குடிச்சார். கத்தியால குத்திட்டார். ஆயிரக்கணக்கான பாட்டு தமிழ்நாட்டில் உலாவிட்டே இருக்கு. படிக்காத மனுஷன் ஒரு அருள் அல்லாஹ் கொடுக்க ஒரு பீடியை கொடுத்து பாட்டு எழுதி ஆயிரக்கணக்கான தாயா பற்றி நீங்க வாழ்றாங்க. அவருடைய நிஸ்பத்துல என்ன வாழ்க்கை என்ன அவளியாக சொல்லிருக்கா ஹாத்திமாக சாயல்லையா சுயல் ஹாத்திமா எப்படி வருது? என்ன அவர் செஞ்சார்? பேசக்கூடிய மாட்டாரோ பேசக்கூடாது. அதோட இக்கரத்தாக அந்த பாட்டை போட்டு நாமப்படுகிறது கும்பகோணம் அழைத்து வந்தேன். அதே சூழ்நிலை எல்லாமே நாங்க எப்ப நல்லவனோ நினைச்சிருக்கோம். மக்களுக்கு முதல்ல ஏமாத்துறோம், முதல்ல ஏமாத்துறோம். அவங்க பயந்து பின்னால் ஓடி வந்து ஹரியானா கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சில்சிலாவுடைய மகான்களுக்காக இதில் பிழை கொடுக்கிறாங்க. பீரான சில்சிலா அடிக்கடி சர்க்கா சொல்றாங்க. திருப்பி சொல்றாங்க, நான் அண்ணாண்ட கேட்டு வாங்கினேன். எப்ப அண்ணாண்ட கொடுக்கிற பொருள் நவீன கொடுத்த பிறகு நான் நவீன கேட்டு தான் வாங்குறேன். சலாத்து வசலாம் யா ரசூலுல்லாஹ் வக்தல் மதல் யா முஹம்மத். நபிக்கு சலாம் வக்தல் மதல். புள்ளை கட்டி விடணும், உடம்பு செல்ல வக்தல் மதல், முடிவு கஷ்டப்படும் வக்தல் மதல். என்ன மதல் கேட்குது. ஆயிரக்கணக்கான தேவை பூர்த்தி ஆச்சு. என்ன என்ன சொல்லணும்? இது குழப்பத்துக்கு கொடுத்துருந்தா நான் முகமது சொல்லாங்க. வெறும் முகமது சொல்றாங்க தெரியுமா? ஈமான் கூப்பிடுறது. வெறும் நாயிலா சொன்னா ஈமான் பூர்த்தி ஆகாது. முகமது ரசூல்லா அல்லாஹ்வோட பேர் வந்துருச்சு, ஈமான் நம்மளுக்கு காமில ஆயிடுச்சு. அதனால தோழர்கள் பெரியார்கள் இதுதான் ரொம்ப சிந்திச்சு பேசணும். உங்களை மசாலாவை விடுறேன். நல்லா தெரியும். நான் என்ன நீங்க பாக்குறீங்க, என் தலையில 1000 கிலோ
சாமான வச்சா என்ன தெரியாது? நீங்க சொல்ல மாட்டேங்க, வாழலாம் வயசானவங்க இருக்கிறாங்க, அப்படி கீழே ஊட்டுவார் எல்லாரும் சொல்லுவீங்க. அப்ப அல்லா சொல்ல முடிஞ்சீங்க ஆகுமே மாட்டேன். அவன் மாட்டேன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சு அவன் செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் செஞ்சான்ல, வலா தக்கரபு ஹாதிஹி ஷஜரா, ஆதமுக்கு அமல் செய்யலாம். ஏவல் வேறு விளக்கல் வேறு. விளக்கல் ஆதம் சொல்லி அவனை காப்பாற்றினார், அவனை சொல்லி இப்படி செஞ்சான். எவ்வளவு வணக்கம், எவ்வளவு வழிபாடு, எத்தனை வழிபாடு அவனுக்கு வசியத்தை செஞ்சிருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசியத்தோட ஞாபகம் சொல்லலாம். சொல்லு, சதகா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, உங்களை நான் கிட்டே வர மாட்டேன், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அவன் எவ்வளவு நேசிப்பான்? நபி வந்து 1500 வருஷத்துக்கு சொல்ற ஹதீஸ் யஹ்யா நபி சொல்றான்னு சொன்னா, அதே ஹதீஸ் எப்படி தெரியும் அவனுக்கு? யார் சொல்றாங்க? தோழர்களுடைய அந்த சாப்பிட்டு பிடிவாத உறக்கம் தான் மனசை கேட்டு போறான். பிடிவாத வாழலாம், நல்லா இருங்க, தவறு காத்துக்கிட்டு இருக்கு, கண்ணை போன உள்ள வச்சு மண்ணை தலைவராக முகத்தை மறைச்சிடுவாங்க, உள்ள செய்ய முடியாது, அங்க போய் அழகாது. என்ன செய்யறாங்க? போய் நீ சஹாபி ரசூல் ஏன் மறக்கிற சொல்றாங்க, நான் மூத்தாயிட்டா எங்க பொண்ணு கபர்ல வச்சுட்டு நீங்க போயிடாதீங்க. ஏன்? அவங்க உள்ள யாரால வருவாங்க, என்னென்னமோ நடக்கும் வீட்டுல. நீங்க மேல இருந்து பேசிட்டீங்களோ, எனக்கு நீங்க மேல இருக்கிறோ நேர பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு சுக்கூன் கிடைக்க தோழர்களே. என்ன என்ன சார் மாமியார் என்ன மாதிரியான இருந்தாரோ, இமாம் ஹுசைன் சண்டை, இமாம் ஹுசைன் பேர் 2 லட்சம் ரூபாய் சதகா ஹதியா குர்பான் என்ன நீங்க கொடுங்க. அதுல பேர் சொன்னா என் தலைவர பாதுகாப்பு. இந்த சண்டை வேறு, அவங்க இஷ்டு வேறு. ஒரு பெண்ணு கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க யாருக்கு தெரியும்? அப்படியே சில வார்த்தைகள் புரியுது, வார்த்தையை எடுத்துக்கிறோம். அவங்க கடுமையான வார்த்தை சொல்லும் போது நமக்கு இன்னும் 25 வாக்கியத்துல ஓடும் போது லாக்டவுன்ல உட்கார்ந்து இதெல்லாம் விலகி போகும்போது பெரிய பெரிய சப்ஜெக்ட் நம்ம நடத்தினோம். 2000 வருஷம் ஒரு ரமணான் வரத்துக்கு முந்தி சர்க்கார் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்களால ஜகாத் காசு எடுத்து ராமத்துல்லா சேனல் வச்சிருந்தாங்க. ராமத்துல்லா இந்த அல்லா பல பேர் நடக்குது. அவங்க ஆஸ்பத்திரியில பார்த்தா, சர்க்கார் நிறைய பார்த்தா, அதோட நாட்டுடைய வருவோம். ஜகாத் காசு வாங்கல. அவங்க ஒரு வருஷம் என்ன இல்மு கொடுத்தாங்க, பிரயோஜனப்பட்டு அந்த இல்மு அவங்களுக்கு படாது. நீ ஓதுன மசாலாவே தப்பு, நீ ஓதுன சக்குடைய இல்மு தான் வந்துருக்கு. என்ன ஹக்குடைய இல்மு? என்ன சக்குடைய இல்மு? ஒரு மாசம் 25 நாள் தொண்டத்தனை கத்துனா இன்ன வரைக்கும் வரல. அதனால சாதாரண விஷயம் பயந்து நடக்கக்கூடிய விஷயம். என்னவா நம்ம ஹால் இருக்கும், எப்படி அது மாறும் நமக்கு தெரியாது. அதனால நாம பாவி தனித்தல உயர்ந்த அதம் ஒண்ணு, இரண்டாவது நான் பாவி करता हूँ बुरा हूँ भी बुरा फिर बदले खुदा है क्या बोलूं. कड़ी बुरा 17 முடிவு வச்சு கொடுங்க. करता हूँ बुरा तुम भी बुरा फिर बदले खुदा है क्या बोलूं. பாவத்தில் இருக்கிறே, பாவத்தில் வெளியாகிறே, அல்லாஹ்வுடைய செயலை பதவிகள் என்ன சொல்வேன்? करता हूँ बुरा तुम भी बुरा பெரிய இதை சொல்லுங்க. அல்லாஹ் போயிட்டாங்க. எந்த
யாருமே போனதில்லை. யார் போனாலும் சொல்லி போகக்கூடாது. ஏன்னா நம்பிய போகல. அல்லாவுடைய சாலை என்ன செய்வோம், எப்ப செய்வோம் அது புரிந்து பயந்து நடுங்கினார்கள். அதனால இதெல்லாம் வச்சாங்க. பாவத்திலே இருக்கிறேன், பாவத்துக்கு வரல, நன்மைய செய்யல. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பலன் நான் என்ன சொல்றேன்? அப்படிதான் வாங்கிட்டு போனாது. நான் செஞ்ச தப்பாக இந்த பகலாத வீடு வாசல் எந்த சேர்த்த சொல்லவே இல்லை. சொல்றாங்க சேத்தனை அதிருப்திப்படுத்தி விட்டார். பரிகாரமே இல்லை. அல்லாஹ் அதிருப்திப்பட்ட பரிகாரம் உண்டு. ஒன்று விட்டா வேண்டாம். அல்லாஹ் இல்லை. அதான் சூழ்நிலை சொல்லலாம். வேற சூழ்நிலை சேர்த்து சொல்ல முடியாது. போ வெளியில போ. எந்த சேர்க்காத போட்டு செஞ்சா தேடிட்டு போறாரு. ஒரு கடல்ல மீனை பிடிக்கிறாரு. 3 மீனை பிடிச்சி ஒன்று தர்மம் செய்யறாரு, ஒன்று கடல்ல உள்ளாரு, ஒரு சுட்டு சாப்பிடுறாரு. சேர்த்து எனக்கு மையத்து திரும்பி பார்த்தாரு. நான் எனக்கு தகுதியா பயது நான் தகுதியா எனக்கு தெரியல. இங்க இருக்கிறாங்க என்னுடைய அவங்கள்ட்ட போய் கேளு. அவங்க சொன்னாங்க பையத்து கொடுங்க. இப்ப எப்படி பையத்தான் போது அந்த ஷேக் முடி வந்தாலும் சரி, இந்த ஷேக் முடி வந்தாலும் சரி, தாதா சாஹிப் ஒரு தேவை வருமானம் கனிமா தெரியுமா சொல்றேன். வணக்கத்துக்குரிய அல்லாஹ் அல்லாஹ் போறீங்களா யாருமே நம்ம சொல்றோம். அவர் நீ எங்கே வந்து நீ வேறு வந்து என்ன காரணம் வந்து வைக்கிறது மசாலா பொடி மச்சி மச்சால ரொம்ப வைக்கணும். 190 பாக்கி 70 60 கோஷா செஞ்சது இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி போயிட்டான். போயிட்டு அந்த ஸ்டேட்ல போனாங்க. பெரிய தப்லவா பெரிய மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 4 பொம்பளை 4 விசிட்டிக்கிறாங்க. போனாங்க பார்த்தாங்க. வசுவாசம் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஷைத்தானை ரொம்ப பேர் கெடுத்த இந்த மாதிரி தப்லவா இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை வந்திருக்கிறீங்க. இவருடைய முடியல பார்த்து கடற்கரையில் 3 மீனை பிடிச்சி கொண்ட விட்டுட்டார். உங்களை சுத்தி சாப்பிட்டார். மசாலா இல்லை. உங்க தர்மம் செய்தாரு. அவர் மேலே நீ சொல்றியா? சொல்லி எல்லாத்தையும் பேச மாட்டான். அவங்க பையன் கேட்டான். வர வழியில பாத்தீங்களே ஒரு மீன் பிடிச்சு 3 விட்டு ஒன்று கடல்ல விட்டு சுட்டி சாப்பிட்டு ஒரு தர்மம் செய்தாரு. அவர் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட நீங்க அனுமதி கொடுத்தா நான் தரேன். நான் தகுதியே இல்லைன்னா அவர் கொடுக்கிற நல்ல வேலை கொடுக்கல. பேருந்து பேரு தாதா சத்தா பேரு சொல்லி எல்லாரும் பையத்துக்கு கொடுத்தவரு. பையத்துனா என்ன ஓமல பெண்ணாதுங்க. பையத்துல அசலாதுங்க ராஸ் என்ன அதை சொல்லி கொடுத்தீங்க. அழுதாரு. தாதா சர்க்கார் 3 கோடி ரூபாய் வசூல்ல தானம் செஞ்சிருக்காங்க. அப்துல் ஃபத்தா அவர் உஸ்தாத் அப்துல் ஃபத்தா அவரோட சொன்னார். இப்படியா 3 கோடி தர்மம் செஞ்சிருக்காங்க. ராமத்தரா கூட்டு கொண்டிருந்தாங்க. நான் ஹைதராபாத் போனேன். நூறு இவங்களோட அண்ணன் வந்திருக்கோட அண்ணா கூட பார்த்து சிலையே நடக்கும். ஒரு ஏசி ஏன் விட்டு போயிட்டாலும் ஒரு கேள்வி கேட்டான். 1025,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் கிடைக்கும். நான் சொன்ன 4 சொல்லி வந்துட்டு போயிட்டான். இவங்க அண்ணன் ஒரு முடிவு கிடையாது. பேசவும் தெரியாது. தாலிமும் கிடையாது. சிலாமத்தம் கிடையாது. 2 பிள்ளை பற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவங்க அட்ரஸ் யாருக்கு தெரியும்? சொல்றதே அவங்க பேசுறதே யாருக்கு கேட்கறதே இல்லை. அதில் பார்த்து கொடுக்கணும். டாக்டர் கொடுக்கணும். யார் ஒரு பிள்ளை இருந்து அதை எப்படி செய்ய முடியாது. மனசான மனசான
போது மக்கள் சந்தர் போன் போட்டாங்க, உள்ள எல்லாரும் இருக்காங்க, என்ன அவங்க வரவே சொல்றாங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லாதீங்க. அவங்க 100 நாயகம் வர்றாங்க. எப்படி கட்டாயத்துக்கு 102 வச்சா ஒவ்வொரு கலிபாவும் 100 நாயகத்தை வாங்கி எவ்வளவு காசு சம்பாதிச்சு 100 மாசம் கட்டிக்கிட்டீங்க, அதுக்கு 2 பிரச்சனை கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு மக்கள் வர்றாங்க. அதுக்கு கண்ணீர் வடிச்சு வீட்டுல கூட்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்து மனுஷனுக்கு சரிவில் ஏற்படுறோம் மறக்க முடியுமா? செஞ்சாங்க. நாயத்தை கூட்டு வச்சு கொண்டாட வசதி இல்லை, வீடும் இல்லை. படாவாப்பா அவங்க வீட்டுல மதினாவோட அண்ணன் வீட்டுல தான் கொண்டாடுவாங்க. ஒரு வருஷம் அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லை. அப்போ அலாவுதீன் ஊர்ல இருக்காரு, பெரிய பணக்காரர். இப்போ போயிட்டாரு. அவர் கூட உலமாக்கள் முடிவு செஞ்சார். அப்போ ஜமாஷா முடியாது, இவர் முடியும், இவர் ஊர்ல வரணும். வசதி வாய்ப்பு 2 தோலை கழிச்சு விட்ட காலையில சாயந்தரம் நாட்டுக்கு போயிட்டான், திருப்பிட்டான். அன்னைக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க, வாங்கினேன். அவங்க 2வது செஞ்சாங்க, என் பிள்ளை கல்யாணம் ஆச்சு. 2 ரூபா செஞ்சாங்க. இந்த 2 ரூபாவை வாங்கி கொடுக்குறது ஜமாஷா போகலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க இன்னொருத்தர் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா முஹம்மத், நீ உண்மையே தூதராதா? நிலாவை படிச்சுட்டாங்க. சொன்னா நீ அதுக்கு சூனிய செய்திருக்கீங்க. அவர் கூட வந்து சொல்றார், வாழத்துல சூனியம் நடக்காது, செய்யணும் நடக்காது, ஏவம் நடக்காது, ஒரு ஹத்தோட முடியும். அது துணியாகத்தான். நபி செஞ்சது உண்மைதான். ஒரு வினால சண்டை போட்டு ரசூலா பார்க்கறாங்க, சஹாபாவை கூப்பிட்டாங்க. அதோ நிக்கிறாரு அவங்க போர், அவர் மேல கை வச்சாங்க. உத்தரவு எல்லாரும் சாட்சியேற்றாங்க. அவங்க தனியார் யார் சொல்ல மாமா குர்பான் எங்க தாண்டே உங்களை தாய் உங்களை அர்ப்பணம் இவர் வாழான்னு சொல்றது காரணம் தெரியும். அவர் எனக்கு சாட்சியா நீ என்ன உனக்கு என்ன தெரியும்? பத்தி முதல் பாடம் சொல்லுக்குள்ள என்சான் பாடம். நீ என்ன சொல்ல சொல்ல அவர் எனக்கு சாட்சி செஞ்சார். என்ன சாட்சி செஞ்சார்? நல்ல பழத்தை சொல்லி வந்தார். பிறந்த அவர் ஏற்றுக்கொள்ள. ஆனா தோழர்களே, உலகம் உள்ள வரையிலும் நிலவை நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அது இவருடைய சார். யாருடைய சார்? அந்த காபிராக அதுவும் போது அந்த எஸ்ஆர் மறக்க மாட்டேன். என்ன எஸ்ஆர் இவ்வளவு செய்யறாங்க, நீ என்ன சொல்ற எஸ்ஆருக்கு? அந்த அவங்க எல்லாம் பார்ப்பது போல அப்படின்னு அவங்க பார்க்கறது. 2 கிடையாது. முராக்கபால முசாரா இல்லை. அந்த அதிசய அகல தப்பா போனதோ இது போயிட்டே இருக்கு. நீ இந்த பாடல் என்ன முதல் பாடம் அல்லாஹ் எப்படி பார்ப்பது போல இருக்கிறது. அது முடியாவிட்டால் அவன் பார்க்கிற அந்த முராக்கபா சொன்னாங்க. அதை நம்ம நீட்டமா விளக்கமா சேர்க்கிறது கேட்கிறோம். அதை பத்தி காசை வைக்கிறது, ஒரு வேலை சாப்பிடுறது, ஒரு தபால் போட்டு முடிஞ்சு போச்சா. அதுக்கு போனாங்க. அவங்க 2 பீராங்க கூட்டு போனாங்க. தாதா சர்தார் அதில் இருக்கிறாங்க. எங்க ஊர் தலைவர் குலாமூர் சொல்லு கரீம் சாப்பிட அவங்க 2 பீரானுக்கு அதுக்கு காசு கொடுத்தாங்க. அவங்க கொண்டு போன காசு அப்படியே 100 சார்த்த வாசல் தாண்ட வச்சுக்கிறாங்க. இங்க வந்து நீ கொடுக்குற ஜனாபிலே आमिर तेरा निजाम में चाहता हूं और பொறுத்து என்ன வார்த்தை ஒரு பொறுத்தத்தை நாடுவேன். இது உற்றாது அவரை வச்சிருந்தாங்க. யார்
பொருத்தம் அண்ணா சொல்ல பொருத்தம் அவன் நிறைய ஆகுது இங்க பிரிவு தெரியாது எப்படி உச்சகட்டத்தில் முடிவுகளை கொண்டு போறாங்க யாருக்கு தெரியாது. அவர் தெரிவித்தாங்க என்ன இருக்கணும் சொன்னாங்க பேசுறாங்க कादिर वही आप कादिर वही कादिर जो चाहते करने वाला है उसका वली है ना उसका नाम कबर को आनंद को बुला है उल्ला ब्रह्मण के बड़े को दादा से उन्हें बोल रहा बात कर रहा है अबे जल्द और काले अतर बात करते इस अतर करा बुरा वस्तु अतर पुड़वाना अरे ये தாவலை மாற்றிக்கிறாங்க. என்ன ஆகுது எப்படி அவருடைய ஸ்டேட் ஆகும் எப்படி என்ன அந்தஸ்துல உள்ளவங்க எப்படி ஆக்குறாங்க நமக்கு புரியாத வார்த்தைகள் இது பேசுவதையும் நம்ம நானும் ஒரு நாள் பேசியிருக்கிறது. வெளியில் ஆகணும் நீண்ட ஆயுதம் கொடுக்கணும் ஆஃபீஸுக்கு கொடுக்கணும் சட்டத்தை கொடுக்கணும் குடும்ப சிகிச்சையாக காப்பாற்றணும். பதினோட சிகிச்சை போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறேன் போச்சு பாருங்க. அதான் போயிட்டு சொன்னேன் வேலைக்கு போவதப்பா உங்க மாமா பெரிய பகுல் உலகம் சுக்கூச்சிச்சா பேர் தானு பேட்டி பேசு யார்கிட்ட தானு கேட்காத நீ மாமூடாகி கடைசி வக்தில் தலையை தொப்பி எடுத்து கேட்கிறான் குசோர் பக்கத்தில் நான் சொல்லுவோம் மரணம் போட்டு கேட்டாங்க குசோர் மூணாவது जी छाया कुसुर को पिया पाने में कुसुर को अरे बचाना नकुल चिरा दालवी अब्दुल्लाही पूरा मिल के ठीक है ये दाल मेरे बाप ने करके वो काम कोई करने तोरे फोटो ना चिरा दालवी पे करने नी बस कादर दे दालवी हम तो दालवी நான் சொன்னேன் கடமை நான் சொல்றேன் பாபாவோட பழகிட்டு ஒரு 50 முடிவுன்னு சொல்றீங்க விசாரிங்க. அதான் நம்ம அல்லா கொடுத்த பெரிய கொடையில யார் வந்து நம்ம முடிவாங்க அப்படி காசு நம்ம துபாயில ஏமாத்துறோம் பெற்ற தாய்க்கு கொடுக்குறாங்க ஏமாத்துறோம் அப்போ வாங்குறாங்க எப்படி இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எப்படி வந்து மழைங்க இவன் சக்கரை கொடுத்தா யாரு புதா கிச்சுவா போயிட்டு அல்லாஹ் யாரும் அதெல்லாம் நம்ம சொல்லுங்க பார்த்து சொல்லியாச்சு ஆலைனா இல்லைன்னா உபே ஆலையோட குணம் இருக்கு நம்மோடு இருப்பாங்க நம்ம ஏற்றுக்கிறேன் எனக்கு சரிதான் அது மாற்றிட்டு பார்த்தா நான் மந்திக்குள்ள சொல்ல வேண்டாம் நம்ம மத்தியக்குள்ள சொல்லக்கூடாது நம்ம மாட்டி முடிக்கிற ஆணிப்பெல்லாம் சுத்துறா தமிழ்நாடு பூராவோ மத்தியில மத்திக்குள்ள என்ன தலைவர் ரெண்டே எப்படி இருக்கிறாங்க மத்திய எவ்வளவு உயர்ந்த சப்ஜெக்ட் மதத்தாக்கு தேவையான சப்ஜெக்ட் மத்தியுள்ள என்ன சொல்லி மாட்டி முடிக்காது தன் முடிவு எப்படி காப்பாற்றுவாங்க தன் பிள்ளைய முடியல காப்பாற்றாங்க. பூமிக்கு பயிர் கொடுத்தாங்க சப்த சபரே பயிர் வாங்கிட்டாங்க காலம் மாறி போச்சு பெரிய மகாம வந்துட்டாங்க போனாங்க பூமி அனுப்புறாங்க மகன் வந்தார் பாபா என்ன நீங்க பெரிய சர்க்காரியா இருந்தீங்க ஊர்ல அவர் வந்து அவன் முடிச்சு கொடுத்து பேசிட்டாரு சொல்லாதே மகனை சொல்லாதே என் முன்னாடி வராது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தண்ணியில போட்டாங்க கிட்டாங்க எடுத்தாங்க கொடுத்தாங்க கேட்டாங்க நீர் சேர் இது ஒரு மேல இருக்கும் இன்னும் தயார் பண்ண சொன்னாங்க உங்களை காமினாக்கு வந்து உன் மகன் கொலை செய்வான் இங்க உலக கொலைஞ்சுட்டாங்க கொலை செய்தா சட்ட சொல்ல கொடுத்தாங்க போனாங்க வருஷம் சரி தீவிரம் இருந்தா இன்னும் இருக்கிறாங்க எந்த தியானம் செய்யாங்க அதெல்லாம் பார்த்து நடந்து நம்ம அந்த தெளிவு செய்வாங்க பார்த்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்
அந்த 21 பேரும் உட்கார்ந்து போது என்ன அவங்க மனசுல என்ன சிந்தனையில வந்தது யார் என்ன சிந்தனை பேரை பத்தி இருப்பாங்க பேரை பத்தி அவங்க நல்லா Allahumma